வணக்கம் நண்பர்களே. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கிறோம். அதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம வரிசையாக நிறைய எபிசோட்ஸ் பார்த்துட்டே வரோம். எல்லா எபிசோட்லேயும் உங்களுடைய பர்சனல் க்ரோத், ஒவ்வொருத்தரும் நம்மளை எப்படியெல்லாம் மாற்றி அமைச்சுக்கணும், தகவமைச்சுக்கணும் நம்மளுடைய வளர்ச்சிக்கு அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்துக்கிட்டே வரோம் வரிசையாக. அதில் கொஞ்சமான ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன் நான். ரைட்டா? சரி, நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். நான் உமா சந்திரசேகரன், போஸ்ட் கிராஜுவேட் இன் ஃபிசிக்ஸ் அண்ட் எஜுகேஷன். 35 வருஷமாக டீச்சராக இருந்திருக்கேன். அதில் கடைசி 13 வருஷம் ஆர்மி ஸ்கூலில், இராணுவ பள்ளியில் பிரின்சிபலாக இருந்து ரிட்டையர் ஆகிட்டேன். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இது என்ன டாபிக்? யூனிக்னஸ்ன்னு போட்டிருக்கேன். தனித்தன்மை, தனித்துவம். இப்போது ஒரு சின்ன உதாரணம் பார்க்கலாம். பழங்கள் அப்படின்னு எடுத்தோடனே மாம்பழம், சப்போட்டா, அன்னாசி, பலாப்பழம் வரிசையாக சொல்லிகிட்டே போகலாம். திராட்சை அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம் இல்லையா? இந்த பழங்களை பார்க்குறப்போ மாம்பழத்துக்கு ஒரு டேஸ்ட்டு, திராட்சைக்கு ஒரு டேஸ்ட்டு, அன்னாசிக்கு ஒரு டேஸ்ட்டு, பலாப்பழத்துக்கு ஒரு டேஸ்ட்டு. எல்லாமே பழம் தானே, எல்லாம் ஒரே மாதிரி இருக்கா? இல்லை. பார்வைக்கு ஒரே மாதிரி இல்லை, டேஸ்ட்டும் ஒரே மாதிரி இல்லை. எஸ்பெஷலி மாம்பழம் எடுத்தீங்கன்னு வைங்களேன், மாம்பழத்துலேயே பல வகை உண்டு. பங்கனப்பள்ளி, அல்ஃபோன்சா, பீட்டர், இமாம் பசந்த் இப்படின்னு ஒரு பெரிய லிஸ்டே சொல்லிட்டு போகலாம். மல்கோவா, பேர் நீலம், இப்படின்னு ஒரு பெரிய லிஸ்டே சொல்லிட்டு போகலாம். லிஸ்ட்டை வச்சுட்டு விதவிதமாக இருக்கே, டேஸ்ட் எப்படி இருக்கும், எல்லாமே மாம்பழம் தானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு யூனிக் டேஸ்ட் இருக்கும். அப்போது மாம்பழத்தில், அதுவும் மாங்காய் அப்படின்னு எடுத்தோன்னாக்க, இந்த மாம்பழத்தை காய இருக்கிறப்போ சும்மாவே உப்பு மிளகா அப்படி தூவி சாப்பிடுவோம் இல்லையா? ஊறுகாய் செஞ்சு சாப்பிடுவோம். அது பழுத்த உடனே மாம்பழமாக சாப்பிடுவோம். இது ஒரு தனித்தன்மை. எதுக்கு? மாம்பழத்துக்கு. இது மாதிரி பழங்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு தனித்துவம், தனித்தன்மை இருக்கிறப்போ மனிதர்களை நம்மக்கிட்ட இருக்கணும்ல, இருக்கு. அதை பெரும்பாலும் தவற விட்டுடுறோம் நம்ம. சரி, இந்த தனித்துவம் இருக்கிறதுனால, தனித்தன்மை இருக்கிறதுனால என்ன எனக்கு பெனிஃபிட் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத பார்க்கலாமா? எப்பவும் போல் சில எக்ஸாம்பிள்ஸ் வச்சு இதை நம்ம பார்க்கலாம். இது இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், ISRO, என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? கிராப்ஸ் 1 மிஷன் அப்படின்னு இதுக்கு பேர் வச்சுருக்காங்க. விண்வெளியில் செடிகள் வளர்த்துருக்காங்க. நமக்கே தெரியும், பூமியுடைய தட்பவெப்பம், மண், செடி வளர்கிறதுக்கு என்ன தேவைன்னு நமக்கு தெரியும். அதே மாதிரியே இருக்குது விண்வெளியில். இல்லை, இவங்களுடைய ஃபஸ்ட்டு மிஷன், இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு மிஷன், ஒரு விதையாக எடுத்துகிட்டு போய் அந்த விதை முளை விட்டு செடியாக வளர்ந்துருக்கு. என்ன செடி வளர்த்துருக்காங்க தெரியுமா? காராமணின்னு சொல்லுவோம் இல்லையா, பயத்தங்காய். இங்கிலீஷில் கவ் பீஸ், COWPEAS. கவுனா பசு, பீஸ்னா பட்டாணி, ரைட்டா? அதை நம்ம தமிழில் காராமணின்னு சொல்கிறோம். அதை வளர்த்து காமிச்சிருக்காங்க. கிராப்ஸ்ன்னு ஒன்று நம்ம என்ன பயிரை சொல்கிறோமா அப்படின்னு நினைக்காதீங்க. கிராப்ஸுங்கிறது காம்பேக்ட் ரிசர்ச் மாடியூல் ஃபார் ஆர்பிட்டல் பிளான்ட் ஸ்டடீஸ் அப்படிங்கிற இதுக்கு சுருக்கம்தான் கிராப்ஸ். இன்னொரு தடவை சொல்கிறேன், காம்பேக்ட் ரிசர்ச் மாடியூல் ஃபார் ஆர்பிட்டல்
பிளான்ட் ஸ்டடீஸ் அப்படிங்கிறது சுருக்கம் தான் கிராப்ஸ். இது எதுக்காக செய்யணும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. எப்பவுமே நம்ம மனுஷன் அப்படி தானே கேள்வி கேட்போம், எதுக்காக இதை செய்யணும், எதுக்காக செஞ்சுருக்காங்கன்னா ஸ்பேஸில் செடிகள் வளர்க்க முடியுமா அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை செஞ்சுருக்காங்க. இதனால என்ன இருக்குது, கான்ஃபிடென்ஸ், ரைட். இப்போ இது வளர்க்க முடியும்னாக்க மிச்ச தாவரங்கள் எல்லாமும் வளர்க்க முடியும் அப்படிங்கிறத நம்பிக்கையை கொடுத்துருக்கு. இது எப்போ நடந்தது, ஜனவரி 2025 தான், இப்போ தான், போன மாதம்தான், ரைட். ஸோ இந்த தனித்தன்மையினால என்ன கிடைக்கிறது, கான்ஃபிடென்ஸ் கிடைக்கிறது. அடுத்தது பர்சனல் க்ரோத். இவங்க பேர் கோனேரு ஹம்பி அப்படின்னு பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இவங்களுடைய 15வது வயசில், அது வந்து 2002 செஸ் கிராண்ட் மாஸ்டர் ஆனாங்க. யங்கஸ்ட் உமன் செஸ் கிராண்ட் மாஸ்டரை ஆகிறதுக்கு. அப்போது இப்போ அவங்க ரேப்பிட் விமென்ஸ் வேர்ல்டு ரேப்பிட் செஸ் சாம்பியன்ஷிப் வின் பண்ணி சாம்பியன் ஆயிருக்காங்க. இது வந்து 2019 ஒரு முறை பண்ணாங்க, 2024 ஒரு முறை பண்ணியிருக்காங்க. ஒரு தடவை ரன்னர் அப்போ கூட இருந்திருக்காங்க 2023. நிறைய செஸ் பிளேயர்ஸ்க்கு இவங்க ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். யாரெல்லாம் செஸ் பிளேயர்ஸ் ஆகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இவங்க ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். சரி, இவங்களோடதில் யுனீக்காக ஒரு ஸ்டைல் உண்டு. இப்போ ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குதுன்னு வைங்களேன், கடைசி இன்னும் ஒரே ஒரு பால் இருக்குது, அந்த பாலில் 6 runs அடித்தா டீம் வின் பண்ணிடும் அப்படின்றப்போ அந்த பேட்ஸ்மேன் வராரு, ஸ்டைலிஷாக சூப்பராக ஒரு ஷாட் அடிக்கிறாரு, அடித்து 6 வந்துடுறது. அப்போ என்ன சொல்லுவோம், பியூட்டிஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணார் கேமை, என்ன ஸ்டைலிஷ் ஷாட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அது மாதிரி இவங்களுடைய யுனீக் கேரக்டர் என்ன தெரியுமா, செஸ் பிளேயிங்கில் ஃபினிஷ் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப ஃபென்டாஸ்டிக் ஃபினிஷாக இருக்கும். எப்போவுமே எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த தனித்துவம் பர்சனல் க்ரோத்தை கொடுக்குது. சென்ஸ் ஆஃப் பர்பஸ். இது வந்து கேரளா இரிகேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், கேரளாவுடைய இனிஷியேட்டிவ். எதுக்காக பண்ணியிருக்காங்க தெரியுமா, பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் உபயோகத்தை கம்மி பண்ணணும். பயோ பாட்டில்ஸ் அப்படின்னு போட்டேன் மேலேயே. பயோ பாட்டில்ஸ்னால் என்ன, ஏதோ மக்கக்கூடிய ஒரு பொருள்லேருந்து செய்யறது அப்படிங்கிறது தெரியுது இல்லையா. என்ன மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க தெரியுமா, ஸ்டார்ச்சும் மாவுச்சத்து, ரைட்டா. ஸ்டார்ச்சும் இதுவும் லாக்டிக் ஆசிட்னு என்ன, பால்லேருந்து கிடைக்கிற ஒரு ஆசிட், லாக்டிக், ரைட்டா. அதிலேருந்து இந்த பயோ பாட்டில்ஸை தயார் பண்ணுறாங்க. இந்த பாட்டில் மட்டும் இல்லை, அதோடைய பாடி மட்டும் இல்லை, கேப்பு, மேலே போடுற அந்த இது ஒட்டுவோம் இல்லையா லேபிள், அது எல்லாமே மக்கக்கூடிய பயோடிகிரேடபிள் கம்போஸ்டபிள் பாட்டில்ஸ். எவ்வளோ பெரிய விஷயம், ஈகோ ஃப்ரெண்ட்லி, என்விரான்மெண்ட்டுக்கு கெடுதல் இல்லாத ஒரு விஷயம் நம்ம பெரும்பாலும் பார்க்குறோம். நான் இப்போ சமீபத்தில் 2 நாள் முன்னாடி வெளியே போயிருந்தப்போ கூட பார்த்தேன், ஒரு காரில் ஒரு 4-5 யங்ஸ்டர்ஸ் வந்தாங்க. ஒரு கடையிலேருந்து 20 ரூபாய்க்கு ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கினாங்க. அந்த வாட்டர் பாட்டிலேருந்து 2 பேரோ 3 பேரோ ஷேர் பண்ணி ஒரு ஹாஃப் பாட்டில் காலி பண்ணிட்டாங்க. என்ன பண்ணாங்க தெரியுமா, நானாக இருந்தால் அந்த பாட்டிலை எடுத்து காரில் வச்சுக்கிட்டு அப்புறமா யூஸ் பண்ணி காலி பண்ணி போடுவேன். அவங்க தண்ணியோட, அந்த அரை பாட்டில் தண்ணியோட அந்த பாட்டிலை அப்படியே தூக்கி போட்டுட்டு போனாங்க. 2 விஷயம், தண்ணி வேஸ்ட்டு, அந்த பாட்டிலை அங்கேயே மக்கும் குப்பை மக்கா குப்பைன்னு இருக்குது, கரெக்டாக போடலாம் இல்லையா, அது கூட பண்ணல, ரோட்டில் போட்டுட்டு போனாங்க. இது வந்து இந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப பொறுப்போடு நம்ம நடந்துக்க வேண்டிய சுச்சுவேஷனில் தான் இப்போ இருக்கும். இல்லைன்னா நமக்கு அடுத்து வர ஜெனரேஷனுக்கு நம்ம ரொம்ப மோசமான ஒரு என்விரான்மெண்ட்டை தான் விட்டுட்டு போவோம்.
சென்ஸ் ஆஃப் பர்பஸ்ன்னு சொல்லியிருக்கேன். அப்போ என்ன பர்பஸ்? ஈகோ ஃப்ரெண்ட்லி, என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி, அதுக்காக இந்த இனிஷியேட்டிவை எடுத்திருக்காங்க. இது ஒரு யூனிக் இனிஷியேட்டிவ். ஸோ என்னெல்லாம் சொல்லியிருக்கேன்? முதல்ல என்ன சொன்னேன்? பில்ஸ் கான்ஃபிடென்ஸ் சொன்னேன். ரெண்டாவது என்ன சொன்னேன்? பர்சனல் க்ரோத் சொன்னேன். மூணாவது என்ன சொல்லியிருக்கேன்? சென்ஸ் ஆஃப் பர்பஸ். சரி, அப்போது எனக்கு என்னுடைய யூனிக்னஸை நான் எப்படி தெரிஞ்சுட்டு அதை நான் எப்படி அரவணைச்சு என்னை நானே மேம்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். எப்பவும் போல் எக்ஸாம்பிள்ஸ் வழியாக இதை சொல்ல போகிறேன். வாங்க. இந்த பொண்ணு ஜஸ்ட்டு 10 வயசு. இந்த பொண்ணு பேர் சுஷீலா மீனா. ராஜஸ்தானில் ஒரு சின்ன வில்லேஜ், ரிமோட் வில்லேஜ். அங்கே ட்ரைபல், அப்படின்னா ட்ரைபல் கம்யூனிட்டியை சேர்ந்த பொண்ணு இந்த பொண்ணு. இவங்க ஸ்கூலில் ஒரு சார் மாஸ்டர், அவர் பேர் ஈஸ்வர்லால். அவர் பிடி மாஸ்டர் கூட கிடையாது. அவருக்கான கிரிக்கெட்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அவர் என்ன பண்ண தொடங்கினார்? நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்து டெக்னிக்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுப்பார். பிள்ளைங்களும் ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக அவர்கிட்ட கற்றுக்கிட்டு விளையாடினாங்க. அதில் சுஷீலா மீனா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பவுல் பண்ணுறாங்களாம். பவுலிங் ரொம்ப நல்லா பண்ணுறாங்களாம். அவங்களுடைய ஸ்டைலும் அக்யூரஸியும் இதை நோட்டீஸ் பண்ணிட்டு சச்சின் டெண்டுல்கர் அந்த பொண்ணை போய் மீட் பண்ணி ரொம்ப என்கரேஜ் பண்ணி நல்ல நீ வரணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. ஸோ சுஷீலா மீனாவுடைய ஸ்ட்ரென்த் என்ன? இந்த கிரிக்கெட், bowling. என்ன மாதிரி bowling? அக்யூரேட் அண்ட் ஸ்டைலிஷ் bowling. நல்லா வருவாங்க இல்லையா? ஸோ அது அவங்களுடைய ஸ்ட்ரென்த். ஸோ உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரிஞ்சுக்குங்க. அப்போ தான் நம்ம தனித்தன்மையோடு எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்க முடியும். என்ன மாதிரி இருக்கலாம்? போல்டாக இருக்கிறது, உண்மையே பேசுறது, ஹார்ட் ஒர்க் பண்ணுறது, ஸ்மார்ட்டாக ஆக்ட் பண்ணுறது, எந்த இதுலேயும் மனசு தளர்விடாமல் இருக்கிறது, இதெல்லாம் உங்களுடைய ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். அந்த ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது, யூட்டிலைஸ் யுவர் யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ். என்ன பேர் போட்டிருக்கேன்? இராணுவப்பேட்டை அப்படின்னு போட்டிருக்கேன். ஆனால் இங்கே ப்ராக்கெட்டில் போட்டிருக்கேன் பார்த்தியா? கம்மவான்பேட்டை. ஊருடைய பேர் கம்மவான்பேட்டை. ஆனால் அந்த கிராமத்துக்கு இராணுவப்பேட்டைன்னு பேர் வச்சுட்டாங்க. ஏன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது இங்கே தான் நம்ம தமிழ்நாட்டில் வேலூரில் பக்கத்தில் இருக்கிற கிராமம். இங்கே ரொம்ப ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன், தலைமுறையாக இராணுவத்தில் சர்வ் பண்ணுறதுக்கு மக்கள் போயிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட 4500 ஃபேமிலி இருக்குது அங்கே. ஒரு குடும்பத்துலேருந்து மினிமம் 1 மேக்ஸிமம் 4 பேர் வரைக்கும் கூட இராணுவத்தில் போய் பணிபுரிஞ்சிருக்காங்க. இப்போ ப்ரெசண்ட்டாக கிட்டத்தட்ட 3000 பேர் ஆர்மியில் சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க. சரி, என்ன பண்ணுறாங்க? யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறாங்க. யார்? அதனால் ரிட்டையர் ஆகி வராங்க இல்லையா, எக்ஸ் சர்வீஸ்மேன் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன சொல்கிறாங்க? இராணுவ வீரர்கள் என்ன செய்கிறாங்க தெரியுமா? அவங்க ஊருக்கு திரும்பி பசங்களை ட்ரெயின் பண்ணுறாங்க. அடுத்த ஜெனரேஷனை ட்ரெயின் பண்ணுறாங்க. என்ன மாதிரி? இராணுவத்தில் பணியாற்றுறதுக்கு என்ன மாதிரி ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வேணும், மென்டல் ஃபிட்னஸ் என்ன வேணும், அந்த மாதிரி விஷயங்களில் அவங்கள ட்ரெயின் பண்ணுறாங்க. ஸோ இந்த கிராமம் என்ன செய்யுது? யாருடைய யூனிக் எக்ஸ்பீரியன்ஸை உபயோகப்படுத்துறது? அவங்க ஊரில் இராணுவத்தில் பணிபுரிந்தவர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. ரைட்டா? ஸோ உங்களுடைய யூனிக் எக்ஸ்பீரியன்ஸை யூட்டிலைஸ் பண்ணணும். அதே போல் இப்போது நீங்கள் சின்னதாக ஒரு விஷயமா இருக்கலாம், பெரிய விஷயமா இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நீ ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணினப்பா இந்த சுச்சுவேஷனை அப்படின்னு உங்கள் எல்டர்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ சொல்கிறது. இல்லை, நீ ரொம்ப கூலாக இருக்க, ஃப்ரெண்ட்லியாக இருக்க அப்படின்னு உங்களுடைய குணாதிசயங்களை அப்ரிஷியேட் பண்ணுறது. அதுக்கு அர்த்தம் உங்களை எப்போ பாரு புகழ்ந்துட்டே இருக்கணும் அப்படி சொல்லலை. ஆனால் உங்கள் கிட்ட இருக்கிற நல்ல குணங்களோ நல்ல ஹேபிட்ஸையோ
ஒசத்தியாக சொல்கிற மக்கள் உங்களை சுற்றி இருக்கிறப்ப என்ன ஆகும்? உங்களுடைய எண்ண ஓட்டமும் நான் இதை இன்னும் மேம்படுத்திக்கணும் அப்படின்னு போகும். அதனால நம்மளை சுற்றி இருக்கிற மக்கள் எப்படி இருக்கணும்? உங்ககிட்ட இருக்கிற விஷயங்களுக்காக இதெல்லாம் உன்ட்ட இல்லை, இதெல்லாம் உன்ட்ட இல்லை, நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்கிறவங்க வேண்டாம். உங்ககிட்ட இருக்கிற விஷயங்களை அப்ரிஷியேட் பண்ணக்கூடியவங்களா இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். உங்ககிட்ட இல்லாததை பற்றி பேச வேணாம், இருக்கிறத அப்ரிஷியேட் பண்ணும். இல்லாதது உங்களுக்கே தெரியும், இல்லாததை நீங்களே எப்படி நீங்கள் அதை கல்டிவேட் பண்ணுங்கிறத நீங்கள் பார்த்துக்குங்க. ரைட். அடுத்தது, இவர் ஒரு டாக்டர், பார்த்த தெரியுது இல்லையா? நீங்கள் கேட்கலாம், என்ன மேம் இவர் டாக்டர் சொல்கிறீங்க, இவருடைய உயரமே எவ்வளோ தெரியுமா? 3 அடி 3 feet and 4 inches. வெயிட் வந்து 18 கிலோ தான். இவர் பிறந்தப்பவே லோக்கோமோட்டிவ் டிசபிலிட்டி டிஸார்டர், அதாவது லிம்ஸ், ரைட்டாக கை கால் இதில் ஏற்படுற ஒரு சின்ன டிஸார்டர். அந்த டிஸார்டர் சின்னதில்லை, அந்த டிஸார்டர் வந்து அவருடைய growth 72% சிதைச்சிருச்சு. அதனால தான் அவர் இந்த 3 அடி 3 feet and 4 inchesலேயே இருக்கார். வெயிட்டும் ஏற முடியாது, 18 கிலோ தான். ஆனால் அதை அவர் எந்த விதத்துலையான்னு நிறுத்தி வச்சுட்டா பாருங்க. டாக்டர் கணேஷ் பரையா மெடிசன் படிச்சிருக்காரு, அவருக்கு குஜராத்தில் இருக்கார். அவர் நிறைய சேலஞ்சஸ். உன்னால் எப்படி மெடிசன் படிக்க முடியும், நீ உன்னுடைய ஹெல்த் வச்சுட்டு நீ படிக்க முடியாது அப்படின்னு டிஸ்கரேஜ் பண்ணவங்க தான் ரொம்ப நிறைய பேர். ஆனால் அதை ஓவர் கம் பண்ணி மெடிசன் முடிச்சுட்டு இப்போது குஜராத்லேயே பாவ்நகர்னு ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊரில் இன்டர்னை சர்வ் பண்ணிகிட்ருக்காரு. அப்போது இம்பர்ஃபெக்ஷன், ஏன் இம்பர்ஃபெக்ஷன்னு சொல்கிறேன்? நம்ம பர்ஃபெக்டாக கை கால் மூளை எல்லாம் நல்லா கொடுத்துருக்குறப்பவே நம்ம என்ன நினைக்கிறோம்? சோம்பல் படுறோம், என்னால் இவ்வளோதான் முடியும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அவர் அதை செய்யலை. இருக்குது, என்னுடைய இம்பர்ஃபெக்ஷன் எனக்கு தெரியும், ஆனால் அதை மீறி அதை ஓவர் கம் பண்ணி அவரை மெடிசன் முடிச்சிருக்காரு, அச்சீவ் பண்ணியிருக்காரு இல்லையா? இது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் நமக்கெல்லாம். இது DRDO, டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், அவங்க உருவாக்கியிருக்கிற பயோ டாய்லெட்ஸ். இது அப்படியே ப்ரீ ஃபேப்ரிகேட்டட், அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டடாக இருக்கும், அப்படியே கொண்டு போய் எங்கே வேணுமோ அங்கே இறக்கி வைக்க வேண்டியது தான். அதை ப்ரீ ஃபேப்ரிகேட்டட் அப்படின்னு சொல்லுவோம். ஏற்கனவே செஞ்சு ரெடியாக இருக்கிற ஒரு விஷயம். இதை யாருக்காக ஃபஸ்ட்டு செஞ்சாங்க தெரியுமா? ஆர்மிக்காக. ஏன்? ஆர்மி வந்து நமக்கே தெரியும், ஹை ஆல்டிடியூட்ஸ்லாம் இருக்குது இல்லையா? அந்த மாதிரி இருக்கிற இடங்களில் சில இடங்களில் வந்து வின்டர் டெம்பரேச்சர் வந்து -40க்கு கூட போகும். நம்ம சோல்ஜர்ஸ் அங்கே இருந்து எல்லையை காத்துட்ருக்காங்க, அதனால தான் நம்ம ரொம்ப நிம்மதியாக இருக்கோம். ஆனால் ஒரே ஒரு நிமிஷம் நம்ம எப்போ தானே யோசித்து பார்க்குறோமா, அவங்க அதுக்காக எவ்வளோ கஷ்டங்கள் அண்டர்கோ பண்ணும். அவங்களுடைய சாதாரண ரொட்டீன், நம்மளுடைய சாதாரண ரொட்டீன் என்னது? சாப்பிட்றது, பல் தேய்க்கிறது, குளிக்கிறது, நினைக்கிறப்போ ஒரு காஃபி டீயோ ஏதோ குடிக்கிறது, டாய்லெட் போகிறது, இதெல்லாம் கரெக்டாக பிளான் பண்ணி செய்ய வேண்டிய விஷயங்கள். அப்போது டாய்லெட்ஸ், அதுக்காக தான் இந்த பயோ டாய்லெட்ஸ் செஞ்சுருக்காங்க. இந்த பயோ டாய்லெட்ஸ் உடனே உங்களுக்கு புரிஞ்சிடுது இல்லையா? ஹியூமன் வேஸ்ட் எல்லாம் அப்படியே டீகம்போஸ்ட் ஆகிடும், மக்கி போயிடும். அந்த மாதிரியான ஒரு டிசைன் இது. இதை டிசைன் பண்ணினது DRDO. கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வந்து அவங்க நாட்டு எல்லையில் அவ்வளோ பனி பிரதேசத்தில் இருக்காங்க. இப்போது DRDO இந்த மாதிரி டாய்லெட்ஸு கிட்டத்தட்ட 90,000 பயோ டாய்லெட்ஸை இந்தியன் ரயில்வேஸில் ட்ரெயின்ஸில் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. எவ்ரி ஒன் ஹேஸ் அ ஸ்டோரி டு டெல். இவர் வந்து ஃபீல்டு மார்ஷல் KM கரியப்பா, ஃபஸ்ட்டு கமாண்டர் இன் சீஃப் இந்தியன் ஆர்மியில். நான் சொல்கிற விஷயம் வந்து 1965 நடந்தது. இவருடைய சன், அந்த 1965 இந்தியா பாகிஸ்தான் வாரம் நடந்தது. அதுபோது அவருடைய சன்னு
ஸ்குவாட்ரன் லீடர் கேசி கரியப்பா, அவரை எனிமீஸ் கேப்சர் பண்ணிடுறாங்க. கேப்சர் பண்ணிட்ட உடனே இவரோட பிள்ளைன்னு தெரிஞ்ச உடனே நாங்கள் வேணால் இவரை ரிலீஸ் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, இல்லை, ஹீ இஸ் த சன் ஆஃப் இந்தியா, அவர் இந்திய தேசத்துடைய மகன். எல்லா மீதி ஆர்மியில் இருக்கிற சோல்ஜர்ஸ் மாதிரி தான் அவரும். அதுக்கு பதிலாக அதை விட எப்படி சொன்னார் தெரியுமா, எல்லா சோல்ஜர்ஸும் என்னுடைய ஃபேமிலி தான், இவர் மட்டும்தான் என்னுடைய ஃபேமிலி கிடையாது அப்படி சொன்னார். அதனால் எல்லாருக்கும் ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் தான். அதை அவர் நடைமுறையும் படுத்தி காமிச்சார். அவரே ஆர்மி சோல்ஜர்ஸோட ரொம்ப கேஷுவலாக அவங்களோட சேர்ந்து சாப்பிட்றது, பேசுறது, அவங்களுடைய குறைகளை கேட்குறது, இதெல்லாம் செய்வாராம். ரைட்டா? என்ன சொல்லியிருக்க தெரியுமா, ரெஸ்பான்சிபிலிட்டி ஓவர் ப்ரிவிலேஜ். நம்ம என்ன செய்வோம், ஆமாம் இந்த நாடு எனக்கு என்ன செஞ்சுது, தமிழ்நாடு என்ன செஞ்சுது, இந்தியா என்ன செஞ்சுது. இல்லை, நீங்கள் உங்கள் டியூட்டியெலாம் கரெக்டாக செஞ்சீங்களா? வீட்டில் அப்பா அம்மா ஏதானு ஒன்று சொல்கிறப்போ நீ என்ன எனக்கு செஞ்ச அப்படின்னு கேட்போம். இல்லை, உங்கள் டியூட்டியை கரெக்டாக செய்யணும் இல்லையா? ஃபஸ்ட்டு டியூட்டி ஃபஸ்ட், ரைட்ஸ் நெக்ஸ்ட். அதாவது கடமை முதல்ல, உரிமைகள் அடுத்தபடி தான். இதை எப்பொழுதுமே மனசில் வச்சுக்கோங்க. அதை தான் ஃபீல்டு மார்ஷல் கரியப்பாவும் சொல்லியிருக்காரு, ரெஸ்பான்சிபிலிட்டி ஓவர் ப்ரிவிலேஜ். கரிமா சிங், இவங்க என்ன ஐபிஎஸ் ஐஏஎஸ் ரெண்டுமா, உத்தரப்பிரதேச சேர்ந்தவங்க. நீங்கள் என்ன பண்ணாங்க, 2012 யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணி ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆனாங்க. அதுக்கப்புறம் 2016 திருப்பியும் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆனாங்க. ஆல் இண்டியாவில் 55th ரேங்க், 55வது ரேங்க் வாங்கினாங்க. அவங்கள கேட்டப்போ எப்படி உங்களுக்கு இந்த எண்ணம் வந்தது அப்படின்னு ஒன்னே அவங்க சொன்னாங்க, ஒரு முறை நான் ஒரு செக் போஸ்ட்டை தாண்டி போனப்போ லஞ்சம் கேட்டாங்க. அது கொடுக்கறதுக்கு நான் ரெஃப்யூஸ் பண்ணேன். அப்போலேருந்தே எனக்கு தோணித்து, இந்த சமுதாயத்தில் ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச், நேர்மறையான மாற்றமை கொண்டு வரணும் அப்படின்னு எப்போவுமே எனக்கு தோணிகிட்ருக்கோம். அதுதான் அவங்களுடைய பிலீஃப். அந்த பிலீஃப்னால தான் ஐபிஎஸ் ஆனாங்க, அப்புறம் ஐஏஎஸ் பாஸ் பண்ணாங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்காங்க. அதனால் யாரோ ஒருத்தர் சொன்னதுக்காக எல்லாம் என்ன சொல்லுவாங்க, லஞ்சம் வாங்குறது, லஞ்சம் கொடுக்கறதெல்லாம் ரொம்ப காமன், பரவாயில்ல, அந்த மாதிரி நினைக்காதீங்க. உங்களுடைய நம்பிக்கை என்னமோ அந்த நம்பிக்கையை ஃபாலோ பண்ணுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். இவங்க 6 பேர் பார்க்குறீங்க. இவங்க எல்லாரும் சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே இன்டர்நேஷ்னல் செஸ் பிளேயர்ஸ். இவங்க 8 × 8 8 × 8 என்ன, 8 × 8 64. ஒரு செஸ் போர்டில் எவ்வளோ ஸ்கொயர்ஸ் இருக்குது, 64 ஸ்கொயர்ஸ் இருக்குது. அதனால தான் 8 × 8 அப்படின்னு ஒரு கம்பெனி வச்சுருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி என்னாச்சுனாக்க, இவங்க 2021 கோவிட் டைம், இந்த மெம்பர்ஸில் ஒருத்தருடைய ரிலேட்டிவ் கேட்குறாங்க, என் பொண்ணு எப்போ பாரு மொபைலை வச்சுட்டு பார்த்துட்ருக்கா, நீ அவளுக்கு செஸ் சொல்லி கொடுங்களேன் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே யோசிக்கிறாரு, ஆன்லைனில் எப்படி செஸ் சொல்லி தருது, அப்போ கோவிட் போது லாக்டவுனில் இல்லவா இருந்தோம், சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் சேர்த்து ஒரு அகாடமியை ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. என்ன கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, ஆன்லைனில் எப்படிப்பா செஸ்ஸு சொல்லித்தர முடியும், என்ன காமெடி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக தொடங்கினதோடு இல்லாமல் அது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியாக கொண்டுட்டு வந்து இப்போது அவங்க 5லேருந்து 15 வயசில் இருக்கிற குழந்தைகளை ட்ரெயின் பண்ணுறாங்க. 5000த்துக்கும் மேற்பட்ட பசங்களை, ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. இந்தியா மட்டும் இல்லை, 30 வெளிநாடுகள்லேருந்து குழந்தைகளுக்கும் கூட ஆன்லைன் செஸ்ஸு சொல்லித்தராங்க. 8 × 8 தான் அவங்களுடைய ஆன்லைன் செஸ் அகாடமியுடைய பேர். இந்த ஃபோட்டோ ரொம்ப கிளியராக இல்லை, பரவாயில்லை, இவரை பற்றி நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும், அதனால தான் இதை போட்டிருக்கேன்.
பண்டிட் ராம்தேனி திவாரி, பீகாரை சேர்ந்தவர். நம்ம இவங்களெல்லாம் ஏன் தெரியுமா நான் உங்களுக்கு சொல்கிறேன், எப்போ பாரு நம்ம எல்லாரும் ரொம்ப சௌகரியமான ஒரு காலகட்டத்தில் இருந்துகிட்ருக்கோம். இவங்க இருந்த காலகட்டம்லாம் அப்படி கிடையாது. ஃப்ரீடம் ஃபைட்டர்னு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. இவர் வந்து ரொம்ப நல்ல கவிதை எழுதுவார், நல்ல பாட்டு பாடுவார், அப்புறம் நல்ல ட்ராமா எழுதி நடிப்பார் அவர் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து. அந்த மாதிரி ஒரு சுதந்திர மூவ்மெண்ட்டை மக்கள்கிட்ட அவர் பாஸ் ஆன் பண்ணிகிட்டே இருந்தார் அந்த டைமில், அந்த காலகட்டத்தில். ரொம்ப நல்ல படமும் வரைவார். அப்போ நினச்சார், நம்ம யூத்துக்கு, நம்ம இளைஞர்களுக்கு இதெல்லாம் கற்றுக்க கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்கூல் வேணும். எது? க்ரியேட்டிவிட்டி. அதாவது படம் வரைகிறதோ, கவிதை எழுதுறதோ, பாடுறதோ, இதெல்லாம் சொல்லி அதை தவிர எழுத படிக்க தெரியாது, எஜுகேஷன். இதுக்காக ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனில் ஒரு ஸ்கூலே தொடங்கி நடத்தினார். இவருடைய பீரியட் வந்து 1885லேருந்து 1943 வரைக்கும். அந்த காலகட்டத்தில் இது எனக்கு ரொம்ப பிடித்தமான விஷயம், இது நான் அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டியை செஞ்சார், ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்தார் அவர். அக்செப்ட் ஹூ யூ ஆர். நம்ம அவனை மாதிரி நான் இல்லையே, அவங்கள மாதிரி நான் இல்லையே, அவங்க அதை செய்கிறாங்க, என்னால் அதை செய்ய முடியலையே, அந்த எண்ணத்தில் இருக்கவே வேண்டாம். இப்போது குருவி பார்த்துருக்கீங்க எல்லாரும், எவ்வளோ சைஸ் இருக்கும்? குட்டியோன்னு இருக்கும். அதோடைய ரெக்கையெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அதோடைய சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அதோடைய ரெக்கையெல்லாம் அமைஞ்சிருக்கும். அதோடைய உடம்புடைய சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அதோடைய ரெக்கையெல்லாம் அமைஞ்சிருக்கும். பருந்து பார்த்துருக்கீங்க? பருந்து இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்? ஃபால்கன்னு சொல்லுவோம். ஃபால்கன். இந்த ஃபால்கன் வந்து உடம்பு நல்ல பெருசாக இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி அதோடைய ரெக்கையும் பெருசாக இருக்கும். குருவியால் ஒரு உயரந்தான் பறக்க முடியும், ஓரளவு உயரந்தான் பறக்க முடியும். வேறு பருந்தால் நல்ல உயரத்துக்கு போக முடியும். அப்போது ஒரு தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவோம், உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகுமா அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு நேர்மறையாக சிந்தனை பண்ணலாம். அதுக்கு அர்த்தம் வந்து, ஓ அப்போ நான் குருவியாகவே நான் இருக்கணும்னு இருக்கீங்களா, பருந்தாகக்கூடாதா? அப்படி இல்லை. குருவியுடைய உடல் அமைப்பு, குருவியுடைய இயற்கையாக கிடைச்சிருக்கிற ரெக்கை அமைப்பு வந்து அது ஒரு உயரம்தான் பறக்க முடிகிற மாதிரி அமைஞ்சிருக்கு. வெரஸ் பருந்துக்கு அதோடைய உடல் வாகு, அதோடைய ரெக்கை அமைப்பு அது உயரத்தில் பறக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு. அதனால நான் இது இப்படி இருக்கேன்னாக்க பரவாயில்ல, அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கணேஷ், டாக்டர் கணேஷ் பார்த்தோம். என்ன சொன்னேன் நான்? அவருடைய உயரம் என்ன சொன்னேன், வெயிட் என்ன சொன்னேன், அவருடைய டிசீஸ் என்னன்னு சொன்னேன், பிரச்சனை என்னன்னு சொன்னேன். ஆனாலும் டாக்டர் ஆனார் இல்லையா, அது மாதிரி செய்ய முடியும். ஆனால் அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணி உங்களுடைய கான்ஃபிடென்ஸ் லெவலை கம்மி பண்ணிடுறாதீங்க. அதுக்காக தான் சொல்கிறேன், அக்செப்ட் ஹூ யூ ஆர். சில பேருக்கு நல்லா பேச வரும், எழுதவே வராது. சில பேருக்கு நல்லா எழுத வரும், பேசவே வராது. பரவாயில்ல, தப்பு ஒன்றும் கிடையாது. அதனால எழுதுறதும் பேசுறதுலையும் நான் எக்ஸ்பர்ட்டாக, அது சில பேருக்கு தான் அமையும். அதனால பரவாயில்ல. ஆனால் உங்ககிட்ட இருக்கிற திறமையை என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணி அதை வளர்த்துக்குங்க, அதுதான் முக்கியம். இங்கே பார்க்குறீங்க குறிஞ்சி மலர். குறிஞ்சி மலர் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்கே பூக்கும் தெரியுமா? 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் பூக்கும். பார்க்குறோம் இல்லையா? வயலட்டிஷ் ப்ளூ கூட பின்னாடியெலாம் இருக்குது பாருங்கள், ப்ளூயிஷ் டிஞ்சோடு இருக்குது. பெல் ஷேப் ஃப்ளவர். இது பெல் மாதிரி இருக்கும், வடிவம் வந்து பெல் மாதிரி இருக்கும். இந்த ஃப்ளவர் வந்து 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் பூக்கும். ஏங்க, நீல கலரில் இருக்கு இல்லையா, நீலமலை எங்கே இருக்கு? நீல்கிரிஸ், ரைட்ஸ். வெஸ்டர்ன் கட்ஸில் நீல்கிரிஸ்னு அதுக்கு தான் பேரே. அதுக்கு ஏன்னா இந்த பூ 12 வருஷத்தில் பூக்கிறப்ப என்ன ஆகும் தெரியுமா? மலை ஃபுல்லாக அப்படியே நீளமாக இருக்கும், நீல கார்பெட் விரிச்ச மாதிரி பியூட்டிஃபுல்லாக இருக்கும்.
அதனால தான் மலைக்கு பேர் நீல்கிரிஸ். எந்த உயரத்தில் பூக்கிறது தெரியுமா? இந்த தாவரம் வளர்ந்து பூக்கிறதுனா கிட்டத்தட்ட 6000லேருந்து 7000 அடி உயரத்தில் வளர்ந்து பூக்கிறது இந்த பூ. வெஸ்டர்ன் கட்ஸ், மேற்கு தொடர்ச்சி மலையில் மெயினாக, ரைட்டா? அப்போது தூரத்துலேருந்து பார்க்குறப்ப கூட நீல கலரில் கார்பெட் விரிச்ச மாதிரி பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த இடம். அதனால எந்த மந்தில் தெரியுமா? ஆகஸ்ட் 3 மாதம் தான் இருக்கும் இந்த ஃப்ளவர். 12 வருஷத்தை ஒரு முறை பூக்கும், 3 மாதம்தான் இருக்கும் இந்த பூ. ஆகஸ்ட் எண்டில் ஆரம்பித்து நவம்பர் வரைக்கும் இருக்கும், 3 months. அதனால தான் அதுக்கு நீல்கிரிஸ். அதனால யூனிக்னஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.